சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. பேசாம ரவுடி ஆயிட்டுமா? ரவுடி ஆயிட்டுமால? யாரல? கன்னியாகுமரி லிங்கம்ல. வணக்கம் சார். வணக்கம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் உரை, வாயத்திறங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த முறை அந்த திமுக எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள்லாம் வந்து அந்த பேட்ச் போட்டு போனாங்க. இன்றைக்கி சிஎம் பேசியிருக்காரு. அதை அவர் பேசும்போது நிறைய விஷயங்களை வந்து தவறாக பேசுகிறான்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு பண்ணி ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இன்றைக்கி பிரதானமாக அந்த காரசாரமாக அந்த அந்த சுச்சுவேஷனை கொண்டு போன விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டி ஃபண்டுன்ற ஒரு விஷயம். தாவே காட்சி அமைச்சதுக்கு பிறகு அந்த பார்ட்டி ஃபண்டு கல்ச்சர் வந்து ஒழிச்சாச்சு, அப்படி வரக்கூடிய நிதியெல்லாம் வந்து நேரடியாக வந்து அரசு கஜானாக்கு போகுதுன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து இன்றைக்கி சிஎம் பேசியிருக்காரு. சொல்லுங்கள் சார், பார்ட்டி ஃபண்டு இது கடந்த கால ஆட்சியில் உண்மையிலேயே இந்த மாதிரி வசூலிச்சாங்களா, இல்லை வசூலித்து இது நேரடியாக வந்து கவர்மெண்ட் கஜானாவுக்கு போகாமல் தனிநபர்களுக்கு போச்சா, என்ன நடந்தது? இந்த கேள்வி நீங்கள் கான்ட்ராக்டர்தாரர்கள்ட்ட போய் பேட்டியாக எடுத்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா பார்ட்டி ஃபண்டுன்ற கல்ச்சரு எல்லா காலத்துலேயும் இருக்குது. ஆனால் அது பார்ட்டிக்கு போகுமான்னு தெரியாது. பார்ட்டி ஃபண்டுன்ற பேரில் எங்கேயாவது போகும். இதை பல பேட்டிகளில் அந்த டாஸ்மாக் துறை அமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் கான்ட்ராக்டுதாரர்கள் இந்த கவர்மெண்ட்டில் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் இல்லை, எங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல, 51% வரைக்கும் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு. அது எங்கே போச்சு அப்படின்ற கேள்வி நாம் கேட்கல, பொதுமக்கள் மத்தியில் இருக்குது. அவர்கள் சொன்னது, கான்ட்ராக்ட்தாரர்கள் பேட்டி கொடுத்தது. அதே மாதிரி இப்போ பள்ளி கல்வித்துறையில் மெட்ரிக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ரினியூவலுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கினாங்கன்னு அந்த நந்தகுமார் அந்த இது சங்கத்தலைவர் அவர் பகிரங்கமாக பேட்டி கொடுத்தாரு. இந்த தடவை அது எதுவுமே இல்லை, ஆன்லைன்லேயே வெயிட் பண்ணியிருந்தாங்களா ஒரு 1000 பள்ளிகள் வரைக்கும். ஆன்லைன்லேயே அவங்களுக்கு நைட் அவுட் நைட்டாக ஓகேன்னு போயிருக்குது. எங்கேயும் யாரையும் சந்திக்கலை, எங்கேயும் கொடுக்கல. டிபிஐயில் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு இடம் போட்டு பணம் வசூல் பண்ணாங்க. டி நகரில் ஒரு ஆஃபீஸ் போட்டு வசூல் பண்ணாங்கன்னா அன்றைக்கி செய்தியாக பிரபல தொலைக்காட்சியில் வந்தது. அதற்கு ஏதாவது திமுகவில் மறுபறிக்கை வந்ததா? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஏதாவது மறுபறிக்கை கொடுத்தாரா? ஏன் மௌனம் சாதிக்கிறாங்க? போன தடவை எந்த ஆட்சி? அதிமுகவா? திமுக தானே? அப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லைன்னு மறுபறிக்கையே வரலையே. அப்போ இந்த பார்ட்டி ஃபண்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏன் இவர்கள் பதறாங்கன்னா, முதலமைச்சர் விஜய் சொல்கிறார், அதுதான் மேட்ரு. சட்டப்பேரவையில் நேரலை அப்படின்ற கான்செப்டை விஜயகாந்த் தான் முத வச்சார். இன்றைக்கி அவருடைய மனைவி இருக்கிற அவையில் அந்த ஆசை, அந்த கோரிக்கை நிறைவேறியிருக்கு. பார்ட்டி அனைத்து கட்சிகளும் நேரலை, அந்த நேரலையில் அவர்களுடைய பேச்சுகள் இதெல்லாம் பொதுமக்கள் கடைகோடி கன்னியாகுமரியில் இருக்கிற கிராமத்தில் இருந்து கூட இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழக சென்னை தலைநகரில் நடக்கிற சட்டசபை நிகழ்வுகளை. அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளை மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அன்றைக்கி விஜயகாந்த் ஆசைப்பட்டார். ஏன்னா சட்டசபை என்பது மக்களுக்கான சபை, மக்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டிய சபை. அந்த சபையில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் எப்படி பேசுகிறாங்க, எப்படிலாம் அந்த பிரச்சனையை கொண்டு வராங்க, எப்படி திசை மாற்றுகிறார்கள், வெளியே வந்து எப்படி வீரம் பேசுகிறார்கள், இதை எல்லாவற்றையும் பொதுமக்கள் முடிவு பண்ணிட்டோம். யார் சரி யார் தப்புன்னு பொதுமக்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு நேரலையே எல்லாரும் கேட்டாங்க. நம்ம உட்பட பத்திரிகையாளர் உட்பட எல்லாரும் அந்த கோரிக்கையை வச்சுட்டு இருந்தோம். முதல் நாள் வந்து கட்டாயிடுச்சு, லைவ் போயிட்டு அதுக்கு ஒரு நைட்டு ஒரு டிபேட்டு போட்டு தைரியம் இல்லையா, திறன் இல்லையா, தெம்பு இல்லையா இப்படிலாம் கேட்டாங்க பலரும். ஆனால் இதே பத்திரிகையாளர்கள், இதே டிபேட் நடத்துபவர்கள் கடந்த ஆட்சியில் நேரலை எப்படிலாம் நடந்தது, எதிர்க்கட்சி தலைவர் பேசுறதை கூட காமிக்காமல், அதாவது நேரலை நீங்கள் முழுவதும் பண்ண வேணாம், ஒரு விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார், முக்கியமான எதிர்க்கட்சி அதிமுக, அதனுடைய தலைவர் பேசுகிறார், அதை கூட கட் பண்ணாங்க. கருப்பு சட்டை போட்டு எதிர்ப்பு காண்பித்ததை அந்த பக்கமே கேமரா திரும்பலை. எதிர்க்கட்சிகளில் யார் பேசினாலும் மியூட் ஆகிடும், தடங்களுக்கு வந்துக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். மறுபடியும் முதல்வர் பேசும்போது வரும். இதை யாருமே டிபேட் பண்ணவில்லை. யாருமே திமுகவினரை கூப்பிட்டு வைத்து அவர்களை அழைத்து வந்து டிபேட் நடத்தலை. ஆனால் இந்த ஒரு நாள் நேரலை கட்டானது டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு சொன்னதுக்கு இவர்கள் அந்த ஆளுங்கட்சி ஆதரவு பத்திரிகையாளர் பாவம், அவர்கள் எல்லோரும் புதிது, அவர்களை கூட்டிகிட்டு வந்து 1க்கு 4 பேர் திமுக ஆதரவாளர், திமுக ஆதரவு பத்திரிகையாளர், இன்னும் சிலரை வச்சுக்கிட்டு மடக்கிக்கிட்டு தங்கள் சாமர்த்தியத்தை நெறியாளரும் சேர்ந்து காமிச்சிட்டு இருந்தார். ஆனால் இவர்களுக்கு ஒன்று தெரியணும், சபாநாயகர் நேரலையை கட் பண்ண சொல்லலை,
செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் சொல்லலை. ஆனால் எங்கே கட்டாச்சு? அந்த அதிகாரிகள் யார் யார் பண்ணாங்க, இது எல்லாமே அவர்கள் வந்து கூடிய சீக்கிரம் அது வந்து விசாரணைக்கு எப்படி போகும். சார் ஒரு அமைச்சர் இருக்கும்போது அதெல்லாம் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும்போதே ஒரு அதிகாரிகள் அதெல்லாம் பண்ணுவாங்க. இவர்கள் இன்னை வரைக்கும் டிஐபிஆரில் அதிகாரிகளை மாற்றலையே. ஆக்ஷன் எடுத்தா பயந்துக்குவாங்கன்னா அதை தான் சொல்கிறேன். இன்னும் பல துறைகளில் மாற்றுறாங்க. ஏன் டிஐபிஆரில் மட்டும் அந்த அதிகாரிகள் அப்படியே வச்சுருக்காங்க? அதுக்கு ஏன் அதே பிஆர்ஓ இருக்கார், ஏன் அதே அடிஷ்னல் டைரக்டர் இருக்கார், ஏன் அதே ஆட்கள் இருக்கிறாங்க? இவர்கள் என்ன செய்தார்கள்னு சொல்லவா? கடந்த ஆட்சி காலத்தில் ஆர்.என். ரவி அவர்கள் ஆளுநராக இருந்த பொழுது தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் வந்து இசைவு கொடுக்குறாரு, அப்பாயின்மெண்ட்டு. தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சி நடத்துங்க, ஆளுநர் மாளிகையில் நடத்தலாம் அப்படின்னு. அதில் ஒரு அழைப்பிதழ் வெளியிடப்படுகிறது. அப்போது இருந்த இவர் வந்து பிஆர்ஓ வந்து செல்வராஜின்னு ஒருத்தர், பிஆர்ஓவா அடிஷ்னல் டைரக்டர் ஒரு போஸ்ட்டில் இருந்தார். அவர் ஆளுநர் மாளிகை அவர் தான் பொறுப்பு. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழகம்னு பல இடங்களில் அதை பதிவு பண்ணுறாங்க. இது அழைப்பிதழில் இவர்களே பதிவு பண்ணிவிட்டு அதை இவர்களே எடுத்து பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடுன்றதை தமிழகம் பண்ணுறாரு அப்படின்னு பெரிய பிரச்சாரம் பண்ணாங்க. அதற்கு காரணம் சில நாட்களுக்கு முன்பு ஆளுநர் தமிழகம் பற்றி பேசின ஒரு வார்த்தைகள், அதை வச்சுக்கிட்டு இந்த அழைப்பிதழில் இந்த வேலையை பண்ணாங்க. அப்போ என் போன்றவர்கள்லாம் கேட்டோம், ஆளுநர் என்ன டிடிபி ஆப்ரேட்டரா உக்காந்துக்கிட்டு இது இடத்துல தமிழ்நாடுன்ற தூக்கி தமிழகம்னு போடுன்னு இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க. ஆளுநர் நிகழ்ச்சி நடக்கிற அந்த மேடையில் அந்த எம்பளம் இருக்குல்ல, தமிழ்நாடு எம்பளம், அதை ஒட்டாமல் பார்த்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு சிலர் சுட்டி காட்டியதன் பேரில் அன்றைய ஆளுநருடைய ஆலோசகர்லாம் தலையிட்ட பிறகு அந்த எம்பளத்தை வந்து நேரில் நின்று ஒட்ட வச்சார். அப்போது அதிகாரிகளோட ஆதிக்கம் இன்னுமே இருக்குது. அதை அவர்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களை முட்டு சந்து கூட்டு போகாமல் தடுக்கணும்னா நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்களுக்கு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். நேரலை முதல் நாள் கட் ஆகும், இதுக்கப்புறம் நேரலை வராது, இவர்கள் பயந்தாங்கொல்லிங்க அதெல்லாம் பேசினாங்க. மறுநாள் நேரலை வந்துடுச்சு. நேரலையில் பலருடைய முகத்திரை கிழிந்தது. சப்ஜெக்ட் பேச தெரியல, என்ன சப்ஜெக்டை பேசணும், மக்களுக்கான பிரச்சனை என்ன, அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள் என்னென்ன பேசுகிறாங்க. அதுவும் ஒன்றுமே தெரியாதவர்கள் அப்படின்னு சொன்ன தாவேக்காவுடைய அமைச்சர்கள் எப்படியெல்லாம் பதிலடி கொடுத்தாங்க, எப்படியெல்லாம் இவர்கள் திணறினார்கள். இதெல்லாம் நம்ம கடந்த வெள்ளிக்கிழமை, நேற்று, இன்று காலை 3 நாளும் நம்ம வந்து நேரலையில் பார்த்தோம். இது வந்து மக்கள் கையிலேயே நம்ம விட்டுறோம், எது நல்லது கெட்டதுன்னு. ஏன்னா உள்ளக இவர்கள் என்னென்ன பண்ணிவிட்டு வெளியில் வந்து எப்படி பேட்டி கொடுத்தாங்கன்றதெல்லாம் அப்போ இவங்க பழைய பாணியிலே இருக்காங்க. இவங்க நேரலையில் நம்ம சிக்கிக்கிட்டோன்றதெல்லாம் மறந்துட்டாங்க. வெளியில் வந்து அதே வீரம் பேசுகிறது, தனிநபர் தாக்குதல், உடை அப்படி இப்போ நீங்கள் நானும் வாதம் பண்ணுறோம். அந்த வாதத்தில் உங்களை என்னால் ஜெயிக்க முடியல, நான் அடுத்து என்ன பண்ணுவேன், ஆலயம் மண்டையம் பார் எப்படி இருக்கான் பார், உருவக்கேள்வி, நீலாம் ஒரு ஆளா அப்படின்றது, தன்னை உயர்த்தி பேசிக்கிறது, என்கிட்ட வந்து வாதம் பண்ணுற அப்படின்னு. வாதத்துக்கு பதில் சொல்ல முடியாது. அது பதிலாக என்னுடைய அனுபவம் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நீ வந்து என்கிட்ட கேட்குற, இதெல்லாம் அசம்பிளிக்குள்ள இந்த மாதிரியான இந்த மாதிரி நடைமுறைகள் தான். நாங்கள் யார் தெரியுமா, நீங்கள் வந்து இப்படி பேச தெரியுது அவனுக்கு, ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிற என்று ஸ்கிரிப்டை பார்த்து படித்து எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுறார் பேட்டியில். முதலமைச்சர் ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறார் அப்படின்னு வெளிநடப்பு செய்த பின் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்கிரிப்டை பார்த்து படித்து பதில் சொல்கிறார். அது மட்டுமல்ல, எல்லா மக்களும் பார்த்துருப்பாங்க, அவரும் ஸ்கிரிப்டை பார்த்து தான் படித்தார். அவருடைய உரையும் ஸ்கிரிப்டை பார்த்து தான் படித்தார். இல்லை சார், இன்னைக்கு தாண்டி நேற்று எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசும்போது அமைச்சர்கள்லாம் குறுக்க எழுந்திரிச்சு பதில் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது அதில் சில விஷயங்கள் குறிப்பிட்றாரு, அதில் எங்கள் உடன்பாடு இல்லப்போ நான் உடனே எழுந்துச்சு எதிர்க்கட்சி தலைவர்ன்ற முறையில் வந்து பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு தரல சபாநாயகர்ன்றதை சொல்லக்கூடாது. முதல்வர் பேசும் பொழுது குறுக்கிடக்கூடாது, அது ஒரு மரபு. நாங்கள் தலையிடுவோம், பொறுத்துக்குவோமா, வேடிக்கை பார்த்துட்ருப்போமா, அதெல்லாம் உட்காந்து நாங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கிடையாது. அதெல்லாம் என்ன காரணம்னா, இவர்கள் தான் இத்தனை வருடங்கள் இருந்தார்கள் ஏதோ ஒரு வகையில், அதனுடைய வெளிப்பாடு தான் இது. நாங்கள் வேடிக்கை பார்ப்போமா, சபை மரபுகள், சபையுடைய விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லோரும் பேச வாய்ப்பு கொடுத்து அதற்கு பதிலுரை தான் முதலமைச்சருடைய உரை. அதில் கூடுதலாக சபாநாயகர் அவருடைய தனிப்பட்ட இதில் கொடுக்குறாரு, அவர் பேசிடட்டும், குறித்து வச்சுக்கோங்க, பேசி முடித்தவுடன் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறேன், அதற்கும் முதல்வர் பதிலளிப்பார் அப்படின்னு. இதுக்கோட வேறு என்ன வேணும்? ஆனால் இவர்கள் நோக்கம் அது இல்லை.
இவர்கள் அம்பலப்படுகிறார்கள் அப்படின்ற கோபம். இவர்கள் வந்து ப்ரொவோக் பண்ணலாம். நீங்கள் இவர் போகிறதுக்கு முன்னாடி சோஃபா செட்டு போகும், சோபா மாடல், குதிரை பேரம் பண்ணுவாங்க, பேச தெரியல, உருவக்கேலி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சைட்லேருந்து லேசாக தங்களுடைய அரசை பற்றி பேசினால், தங்கள் அரசு எப்படி செயல்படும்னு பேசினா அவ்வளோ கோபம் வரும். கடந்த காலங்களில் பேசலையா? முதலமைச்சர்கள்லாம் பேசலையா? முதல்வர் ஸ்டாலின் முதல்வராக இருந்த பொழுது, திமுக தலைவர் ஸ்டாலின் முதல்வராக இருந்த பொழுது தவழ்ந்து போய் சிலர் ஆதாயம் பெற்றார்கள் அப்படின்னு பேசும்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு கேட்குறாரு, ஏங்க என்னங்க இப்படி பேசுகிறீங்க? வெளியே மேடையில் பேசுகிறீங்க ரைட்டு, சட்டசபைக்குள்ளேயும் இதே மாதிரி வார்த்தை, அது முதல்வரே எப்படிங்க பேசலாம் அப்படின்னப்போ, ஏன் தவழ்ந்து போய் என்பது என்ன அன்பார்லிமெண்ட்ரி வார்டா? ஊர்ந்து போய் தவழ்ந்து போயின்றதெல்லாம் ஒன்றும் அன்பார்லிமெண்ட்ரி வார்டு இல்லையேன்னு அவர் முதல்வர் பதில் அளிக்கிறார். இதற்கு பேர் என்ன? முதலமைச்சர் வந்து ஒரு இது இருக்குது, ஒரு தகுதி இருக்குது. அப்போ இந்த மாதிரிலாம் பேச வச்சது யார்? இப்படி பண்ண வச்சது யார்? நான் தான் திரும்ப திரும்ப சொன்னேன். அது வந்து உங்களுக்கு வெளியில் பண்ணதானே சார்? அதுதான் அண்ணா அறிவாலயத்தில் பண்ணது. நீங்கள் அதை பண்ணி கட்சி தலைவராக ஒரு பண்ணது. பெரிய பிரச்சாரம் இதுவாக மாற்றினீங்கல்ல. யாரை பண்ண வைக்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நாங்களாம் அப்போவே நாங்கள் இதெல்லாம் சொன்னோம். முதலமைச்சரை இந்த மாதிரி பண்ண வைக்கிறாங்க. பைக்கு வாக்கிங் போகிறப்போ பைக்கை நிப்பாட்டி பைக்கில் முறுக்க வைக்கிறது. அது ஏன் அந்த பைக்கை முறுக்கிறாரு? ஏன் ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்கை முறுக்க வேண்டியதானே? அது என்ன அயாபூசா பைக்கை முறுக்க வைக்கிறாரு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, சார் அயாபூசா பைக்கு வந்து 17 லட்ச ரூபா சார், நீங்கள் உட்காந்து முறுக்குனீங்கன்னா இன்ஸ்டால எல்லாம் பார்த்து அது இளைஞர்கள் யாராலுமா வருவாங்க. இந்த மாதிரி மட்டமான ஐடியா, ஒன்றுக்கும் உதவாத ஐடியாலாம் கொடுத்தவர்கள் தான் இவர் கூட இருக்கிற ஸ்ட்ராட்டஜி டீம். இன்றைக்கும் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தான் இந்த ஐடியாலாம் கொடுத்தது. எது? இந்த இவரை மாதிரியே நீங்களும் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டுங்க, ரேம்ப் வாக் போங்கன்னு. இதனுடைய எக்ஸ்ட்ரீம் தான் ஒரு கூட்டணி கட்சியோட பேச்சுவார்த்தை முடிக்கிறீங்க. முடித்த பிறகு இப்படின்ற அந்த செய்கை வந்து முடிச்சிட்டோம், பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்படி ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா பல அர்த்தம் இருக்குது. அது முடிச்சிட்டோம் வேறு, முடிச்சு விட்டோம் வேறு. காங்கிரஸ் கூடிய இதை பண்ணோன்னா அவர் பண்ண செய்கை அது. ஏன் பண்ணார்? காங்கிரஸ் தாவேக்கா பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்தது, கிட்டத்தட்ட முடிகிற நிலமை. அப்படி நடந்திருந்தால் இன்றைக்கி தாவேக்கா பெரும்பான்மை கஷ்டப்பட தேவையில்ல. காங்கிரஸும் கிட்டத்தட்ட நான் எவ்வளோ சீட்டு வாங்கினாங்களோ அதில் 90-80% ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி இந்த கூட்டணி போனால் சிக்கலாகிடணுன்னு, ஏன்னா ஒருவேளை காங்கிரஸ் போயிடுச்சுன்னா இவர்களும் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நடந்துச்சு, காங்கிரஸ் போனோன்னா இவர்கள் போயிட்டு அந்த மாதிரி சீட் ஷேரிங்கில் பிரச்சனை வந்தால் அங்கே கூட தராங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இயற்கையாகவே கூட்டணி பெருசாகிடும் அப்புறம். அப்படின்றதுனால எப்பாடுபட்டாவது காங்கிரஸை பிடிக்கணுன்னு ப. சிதம்பரம் அவர்களை அனுப்பி சோனியா காந்தி அவர்களை சரி செய்து கார்கே மூலம் காங்கிரஸை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்து கூட்டணிக்குள்ளே வச்சுட்டு, அப்போதும் காங்கிரஸ் கேட்ட தொகுதியை கொடுக்காமல் ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி மட்டும் கொடுத்துட்டு 28க்குள்ளே முடித்தாங்க. கூடுதலாக 3 தொகுதிகள் கொடுத்தாங்க. அந்த இதை தான் அவர் முடிச்சு விட்டேன்ற மாதிரி பண்ணார். அப்போவே நாங்களாம் சொன்னோம், முதலமைச்சர் அவர் வந்து இந்த மாதிரிலாம் செய்கை காட்டக்கூடாது, அது வந்து சரியான செயல் அல்ல, அவரை வந்து இந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறாங்கன்னு. அதை கூடுதலாக அடுத்த ஒரு கூட்டத்தில் இந்த டிடி போன்ற சாம்பார் டிடி அந்த அம்மா வச்சுக்கிட்டு சார் பண்ணி நாளைக்கு விஜய் நிகழ்ச்சிக்கும் அவங்க இதை விட சூப்பராக பேசுவாங்க. டிடி கொடுத்தீங்க வச்சுக்கோங்க சார், ஐயோ சார் அப்படின்வாங்க. ஏன்னா அவர்கள் வேலை அது. ஆனால் இவர் அதை என்ன நினச்சிட்டாரு, பெருமைக்குரிய விஷயமாக அதை சார் செஞ்சு காட்ட முடியுமான்னு அப்படின்னு எல்லா தரமும் 4 புறமும் 360 டிகிரி. குளத்தூரில் விஎஸ் பாபு ஜெயிச்சதுக்கப்புறம் கூட அவர் பண்ணிட்டு இருந்தாரே சார். அதை தான் சொல்கிறேன். அப்போ ஒரு முதல்வரை இந்த மாதிரிலாம் செய்ய வைத்ததை யாரும் ரசிக்கலை. அது ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாறுச்சு. அதனால தான் அப்புறம் அவர் எங்கே போனாலும் அவர் இப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது, செய்கைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியில்லைன்னு. இவர் வந்து அவங்கள நடிகர் ஆக்ஷன் பண்ணுறாரு, சினிமாவை மாற்றிட்டாருன்றாரு. அந்த எதிர்வினை எதுலேருந்து வந்துச்சு? கடைசியில் பர்மிஷன் கொடுத்தா பண்ணுறான்ட்டு அப்படின்னு முடிக்கிறார். அது மேலே விமர்சனம் வருது சார். ஓகே, நீ அவங்க பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு சிஎம்மாக இதை வந்து இப்போ பண்ணுவாங்க, அசம்பிளிக்குள்ளே பண்ணலாம். ஒரு சிஎம்மாக தானே பண்ணார், அசம்பிளிக்குள்ளே பண்ணலாமா? அதுதான் மரபுகள். வெளியில் பண்ணுறது ஒன்று, அசம்பிளி ஒரு மாண்பு. மரபுகள் உடைந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு எவ்வளோ ஆங்கில வார்த்தைகள் சிஎம் ஸ்பீச்சில் எடுத்துக்கங்க, எவ்வளோ ஆங்கில வார்த்தைகள். அப்போது ஸ்பீச் எழுதி கொடுக்குறது இவங்களும் ஒரு சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு எதாவது பண்ணி அவர்கள் நடைமுறை தமிழில் நீங்கள் பேசுங்க, நாங்கள் ஒன்றும் சொல்லலை, அது ஒரு இதுவாக பழகி போச்சு. ஆனால் அந்த தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தினா எளிய மக்களுக்கும் புரியும்ல, கீழே இருக்கிறவங்களுக்கும்.
நல்ல தமிழ் வேண்டும், தமிழ் எங்கள் உயிர் மூச்சு, எங்கள் உயிர் நாடின்னு சொல்கிறப்போ அந்த தமிழை புறக்கணித்து ஆங்கில வார்த்தைகளை கலந்து பேசுகிறீங்களே. சிறந்த படிப்பாளி ப. சிதம்பரம் அவர் பேட்டியில் பாருங்கள், தமிழில் பேட்டி கொடுத்தா தமிழில் ஆங்கில கலப்பே இருக்காது. ஆங்கிலத்தில் கொடுத்தாருன்னா அதில் வேறு எந்த இதுவும் இருக்காது, ஆங்கிலம் தான் பேசுவார். சில பேர் ஆங்கிலம் பேசும்போது அந்த வார்த்தை தடுமாட்டத்தில் தமிழ்லையோ இதுலையோ பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ சிஎம் உடைய ஸ்பீச்சும் வந்து ஆங்கில கலப்பு இல்லாமல் அது ஏதோ இந்த காலத்து இது மாதிரி இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நான் வந்து இந்த காலத்து ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பேசுவேன்னு அவர்கள் பேசலாம். அசம்பிளிக்குன்ற அவர்கள் தவறை சரி செய்கிறேன்னு நம்மளும் சேர்ந்து தவறு பண்ணக்கூடாது. அவர்களை நம் பக்கம் கொண்டு வரது பார்க்கணும். சில விஷயங்களை அவர் தான் பண்ண முடியும். முதல்வர் சரியான தமிழ் பேசினார்னா மற்றவங்களும் அதை பேச ஆரம்பிப்பாங்க. நான் ஒரு சில பேட்டிகளில் இந்த காலேஜில் மற்ற இதில் பார்க்கும்பொழுது அந்த பேட்டி கொடுக்குற அந்த சின்ன பசங்க 90% ஆங்கில வார்த்தைகள் இருக்கும், 10% தமிழில் இருக்கும். ஆனால் பேட்டி தமிழ் பேட்டின்னுவாங்க. ஏன் ஒரு இதில் பேட்டியிலே சில பேர் எடுத்ததில் ஆங்கிலம் கலக்காமல் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சில இடங்களில் பேட்டிகளில் பார்ப்போம். அவர்களால் ஆங்கிலம் கலக்காமல் பேச முடியாது. ஏன்னா அது நமக்கு அப்படி பழகிடுச்சு. எல்லா இடத்துலையும் போயிட்டு இதெல்லாம் நம்ம பதிவு பண்ண முடியாது. ஒரு உரை தயாரித்து கொடுக்குறாங்க, அதில் இந்த வார்த்தைக்கு சரியான தமிழ் பதம், தமிழை விட பதங்கள் வேறு எங்கேயுமே கிடையாது, வேறு எந்த மொழியிலையும் நீங்கள் பார்க்க முடியாது. நமக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது. ஒரே வார்த்தை ஒரு புள்ளி மாறினாலும் மாறிடும். கல்வியில் புள்ளி எடுத்தீங்க வச்சுங்க கண்டம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு அவ்வளோ அர்த்தம் இருக்குது. என்ன பண்ணுறது? சில விஷயங்கள் காரணமும் இவர்களாக அமைந்து விட்டார்கள். திமுகவினரே அதற்கும் காரணமாக அமைந்து விட்டார்கள். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி காலமாக போய்விட்டது. ஸ்ட்ராட்டஜின்ற போர்வையில் யார் என்ன பண்ணுறான்னு பார்க்குறது, அதையே காப்பி அடித்து கொண்டு வருது. ஸ்ட்ராட்டஜி நீ புதுசாக உருவாக்கலை. இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. இவர் வந்து சட்டசபையிலையும் வந்து ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு. சபாநாயகர் டைரக்டர், அமைச்சர்கள்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏங்க அவரால் பேச முடியலங்க, எதிர்கட்சி தலைவரால் வாதம் பண்ண முடியல. அவர் வைக்கிற வாதம்லாம் வெற்றுவாதமாக இருக்குது. முதல்ல என்ன பண்ணுறாரு, தேசிய கீதம் ஏன் 2 தடவை பாடினாங்க, ஏன் தமிழ் தான், இதெல்லாம் நாட்டுக்கு தேவையாங்க இன்றைக்கி. இது வந்து சாதாரண மரபுன்றாரு. மரபு என்பது மாற்றப்படக்கூடியது. மரபு எப்போனாலும் மாற்றிக்கலாம். அது வந்து ஒரு மேண்டேட்ரின்னா தான் நீங்கள் மாற்ற முடியாது. இந்த மரபை பற்றி பேசுகிறவர் அவர் சொன்ன இதை வந்து கேட்டுட்டு ஜனாதிபதி கலந்துக்கிட்ட விழாவில் முதல்ல தேசிய கீதம், 2வது தமிழ், இவர்களையும் அதில் இழுத்து விட்டாங்க பாருங்கள். முதல்லையா 2வதா? முதல்ல தேசிய கீதம், 2வது தமிழ் தாய் வாழ்த்துன்றது புரோட்டோகால்ன்றார். அதே புரோட்டோகால் தான் லோக் பவனில் அமைச்சர்கள் பதவியேற்பு நேரத்தில் வந்தே மாதரம் பாடணுன்றது புரோட்டோகால். அங்கே மட்டும் நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க. விமர்சனம் பண்ணீங்களே, கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்களா? என்ன சொல்கிறாரு, ஜனாதிபதிக்கு புரோட்டோகால் இருக்குது, கவர்னருக்கு எந்த, அது இவர் யாருன்னு சொல்கிறது? இவர் கண்டுபிடிச்சி சொல்கிறாரா? இவர் சொல்கிறதெல்லாம் வேத வாக்கா? இவர் எத்தனை இதில் புரோட்டோகால் பற்றி தெரியும் அவருக்கு? புரோட்டோகால்ன்றது அது என்ன இவருக்கு கிடையாது, இவருக்கு கிடையாது, இவர் யாருங்க முடிவு பண்ணுறதுக்கு? அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்க இதை இவர் படித்து பார்த்தாருன்னா தெரியும். ஆளுநர், முதல்ல ஜனாதிபதி, ஆளுநர்கள், தலைமை நீதிபதிகள் இந்த மாதிரி கலந்துக்கிற விழாவில் இதெல்லாம் பண்ணணும். வந்தே மாதரத்தை முதல்ல பாடணும், தேசிய கீதம் பிறகு பாடணுன்றது புரோட்டோகால். இது எங்கெங்கே அமலாகும்? லோக் பவன் நிகழ்ச்சி, ஆளுநர் கலந்துக்கிற பட்டமளிப்பு நிகழ்ச்சி, இல்லை ஆளுநரே கலந்துக்கிற நிகழ்ச்சி, இந்த மாதிரி விஷயங்களில் ஸ்டேட்டுக்குள்ளே. ஏன் சொல்கிறேன்னா, லோக் பவனில் அவர்கள் இது அவர்கிட்ட இவங்க போய் சொல்கிறாங்க, எங்களுக்கு இது வந்தே மாதரம் வேணாம், தமிழ் தாய் வாழ்த்து, இது தேசிய கீதம், அந்த மாதிரி போகலான்னு. நான் மத்திய அரசுடைய ஊழியர், நான் மத்திய அரசு போட்ட புரோட்டோகால் நான் மீற முடியாதுன்ட்டார் கவர்னர். அது கரெக்டு தான். இதை அவர்கள் கேள்வி கேட்டாங்க, பிரச்சனையாக்குனாங்க. ஆனால் அவர்கள் ஒன்று மறந்துட்டாங்க. தலைமை நீதிபதி பதவியேற்பு விழா கலந்துக்கிட்டது முதல்வர், புரோட்டோகால் முதலியார் அந்த மு.க. ஸ்டாலின். அதில் வந்தே மாதம் தான் பாடிட்டு தான் ஆரம்பித்தாங்க. ஏன் அன்றைக்கி என்ன? அப்போ நீங்கள் உடைச்சா மண் கூடம், மற்றவங்க உடைச்சா பொன் கூடமா? இதுதான் திமுக. நீங்கள் சொல்கிறீங்க அவர் வந்து இது பண்ணுறாரு, சினிமா ஷூட்டிங், வேறு என்ன நீங்கள் உதயநிதிட்டு எதிர்பார்க்க முடியும்? அவர்கிட்ட அறிவார்ந்த விஷயம், இந்த விஷயத்தில் தப்பு, இது இப்படி பேசுகிறாங்க, அது அப்படி பேசுகிறாங்க, சப்ஜெக்ட் வைஸாக பேச முடியுமா? இந்த பார்ட்டி பண்ணு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எந்த பார்ட்டின்னு அதை ஓப்பனாக சொல்லுங்கள், நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்றது கேட்குறாங்க. ஏங்க எந்த பார்ட்டின்னு அவர் சொன்னவருக்கும் தெரியும், கேட்குறவருக்கும் தெரியும், அவர் வாயிலிருந்து அதை மக்களுக்கும் தெரியும். கடந்த ஆட்சியில் பார்ட்டி ஃபண்டு போச்சுன்னா யாருக்கு? ஜனதா கட்சிக்கா போச்சு? இல்லை, விடுதலை சிறுத்தைகளுக்கு போச்சா? அதனால் இதெல்லாம் பெரிய சாமர்த்தியமான பேச்சா நினச்சி பேசிக்கிட்டு இருக்குது. சரி, இப்போ சிஎம் விஜய் ஆனால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எந்திரிச்சார் பொதுப்பணித்துறை அமைச்சர்.
சபாநாயகர் உட்கார சொல்லிட்டார். நீங்கள் நல்லா பாருங்கள், சபாநாயகர் வெகு அழகாக சபையை நடத்திட்டு போகிறார். நேற்று திமுக காரங்கெல்லாம் அந்த 2 வயது குழந்தையை பாலியல் பலாத்காரத்தெல்லாம் சிக்கியிருக்காங்க கடந்த ஆட்சியிலன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். ஆக்சுவலாக அவர் சொல்ல வந்தது 2 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது, அதில் ஒரு திமுககாரர் சிக்கினார், இதுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். ஆனால் வார்த்தையில் பார்த்து உபயோகப்படுத்தணும். அவர் இப்படி பயன்படுத்திட்டார். உடனே அவர்கள் எந்திரிச்சு இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க. உடனே சபாநாயகர் ஆதாரத்தை எல்லாம் பேசக்கூடாதுன்னா, ஆதாரம் நான் தர்றேன், ரைட் பார்த்துக்கலான்னு முடிச்சிட்டாரு. சபையை நடத்தணும் அவர், அவ்வளோதான். இந்த இதுக்கெல்லாம் கொலையாடி சண்டைக்கெல்லாம் போக மாட்டார். மறுநாளுக்கு ஒரு சொல்கிறாரு, காலையில் வந்து என்கிட்ட கொடுத்தாரு, ஆனால் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு நேற்று கேட்டீர்களே இன்று இது ஆதாரம் தருகிறார் சொல்லுங்கன்னா, இன்றைக்கி விஷயம் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். சபாநாயகர் கரெக்டாக செயல்படுறாரு. ரைட்டு கொடுத்துட்டியா, ரைட்டு விடு பார்த்துக்கலாம், அதை ஆய்வு செஞ்சு என்றைக்காவது அது ஒரு விஷயம்னா பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அவர்களுக்கும் தெரியும் இது கிளப்புனா எந்த மேட்ரு வெளியே வரும்ன்றது. அதனால் அவர்களும் பெருசாக இது பண்ணல. சபையை நடத்துவது சபாநாயகருடைய வேலை. அவர் என்ன பண்ணுறாரு, முதலமைச்சர் பேசின பிறகு உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேங்க, குறித்து வச்சுக்கங்க, அப்புறம் நீங்கள் கேளுங்க, அதுக்கு முதலமைச்சரை விலை தருவார்ன்றாரு. இதை விட வேறு என்ன ஒரு சபையை நடத்துகிறோம் சொல்ல பேசுகிறதுக்கு வாய்ப்பு தரோம் அப்படின்றாரு சார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கள் தயவால் தான் ஆட்சி நடக்குது, எங்கள் தயவால் தான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குன்றீங்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து எல்லா கட்சியும் சொல்லிட்டாங்க எங்களுடைய தனிப்பட்ட முடிவுன்ட்டு, நீங்கள் மறுபடியும் ஏன் அதையே சொல்லி கதறீங்கன்றதை வந்து மெயினாக சொல்லியிருக்காரு. ஆனால் திமுக மேடைகளில் பொதுவாக பேசும்போது இந்த விஷயத்தை பேசுகிறாங்க, எங்கள் தயவால் தான் இந்த ஆட்சி நடக்குது, எங்கள் கூட்டணியில் ஜெயிச்சவங்க தான் போய் இங்கே சப்போர்ட் பண்ணி தான் ஆட்சி நடத்துகிறாங்கன்ட்டு அது சிஎம்ஐ பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? எங்கள் தயவால் தான் ஆட்சி நடந்ததை தாண்டி எங்களால் தான் இவர்கள் ஜெயித்தார்கள், நன்றி இல்லாமல் அங்கே போயிட்டாங்கன்னு பேசுனாங்க. உங்களால் தான் அவங்க ஜெயித்தாங்கன்னா அவங்களால தான் நீங்களும் ஜெயிச்சிங்க. இல்லைன்னு மறுத்தீங்கன்னா வர்ற உள்ளாட்சி தேர்தல், வர்ற பார்லிமெண்ட் தேர்தலில் தெரிய போகுது. யாருமே இன்றைக்கி தாவேகா எடுத்துட்டிங்கன்னா 108 சீட்டு ஏன் தனித்து நின்றார்கள். கூட்டணியாக நின்றுந்தால் அடி நவுத்திருப்பாங்க, பல இடங்களில் அவர்கள் ஜெயிச்சிருப்பாங்க. அப்போது அந்த கூட்டணி கட்சிகளும் அதில் ஆதாயம் அடைஞ்சிருக்கும். இதை தான் யதார்த்தம். அதே தான் திமுகவும். திமுக ஜெயித்த அத்தனை தொகுதிகளுக்கும் காரணம் திமுகவும் கூட்டணி கட்சிகளும். ஒரு காங்கிரஸ் அன்றைக்கி இவங்க வெளியே விட்டுருந்தாலே பல பிரச்சனைகளை இவங்க சந்திச்சிருப்பாங்க. அந்த தேர்தல் முடிவே தலைகீழ மாறி இருக்கும். அப்போ கூட்டணி கட்சிகளுடைய பவர் தெரியுதா? தெரியலனா நமக்கு நாமேன்னு போய் சக்ஸஸ் நினச்சி இந்த டைமில் ஒரு மக்கள் நல கூட்டணி வெளியிலேருந்து இவங்களை காலை வாரி விட்டுச்சு. 2-3 வாரம் அந்த அதிர்ச்சியிலேருந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலினால் மீள முடியல. அவர் நினச்சிட்டாரு நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோன்னு நினச்சிட்டார். இந்த மாதிரி அதிர்ச்சி அந்த குடும்பத்துக்கு புதுசு இல்லை. 1980 அதிமுக ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி வலுக்கட்டாயமாக கலைத்தார்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸோட திமுக கூட்டணி வச்சு கிட்டத்தட்ட 55% வாக்குகளை பெற்று 37 தொகுதிகளை கைப்பற்றினாங்க. 2 சீட்டு தான் எம்ஜிஆர் ஜெயித்தார். எம்ஜிஆருடைய அந்த பாரம்பரியமான திண்டுக்கல் தொகுதியில் கூட ஜெயிக்கலை. இப்படி காமிச்சால அவங்க தலைவர் அதுக்கு தான் 2 அப்படின்லாம் கிண்டல் பண்ணாங்க. காரணம் கூட்டணி. அதற்கு பிறகு அப்போ அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புலாம் இல்லாத காலம், காங்கிரஸ் நினச்சா யாரோனா கலைக்கும். அந்த நேரத்தில் இந்திரா காந்திகிட்ட ஒப்பந்தம் போட்டு ஆட்சியை கலைங்க, நம்ம கூட்டணியில் நம்ம ஆட்சி அமைப்போம் அப்படின்னு கூட்டணி பேரம் பேசுனது கலைஞர். இந்திரா காந்தி ஆட்சியை கலைச்சாங்க. என்ன தைரியம்? 55% வாக்குகள் இருக்குது. எம்ஜிஆருக்கு அதிகபட்சம் 29%. அதாவது அவருடைய 24-23% கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து இவ்வளோ தான். ஜனதா கட்சி 16%. அப்போது நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ட்டு எல்லா இதையும் முடிவு பண்ணிட்டார் கலைஞர். யார் முதலமைச்சர், யாருக்கு என்ன துறை, காங்கிரஸுக்கு என்ன அதுன்னு. திமுக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 112 சீட்டு அங்கே கொடுத்துட்டார். யார் முதலமைச்சர் வேட்பாளர்னா பிரச்சனை வந்துச்சு, மூப்பனாரா கலைஞரான்னு. அப்புறம் கெஞ்சி கூத்தாடி இந்திரா காந்தி அறிவிக்கிறாங்க, யாருக்கு எவ்வளோ சீட்டு வந்தாலும் கலைஞர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு. இந்த நிதிஷ்குமாருக்கு பண்ணாங்களா பீகாரில், அது மாதிரி. அதற்கு பிறகு பிரச்சாரம் பெருசாக போகுது. எம்ஜிஆர் போய் ஊராக நியாயம் கேட்குறாரு. எம்ஜிஆருக்கும் நம்பிக்கை இல்லை, ஏன்னா ஓட்டு சதவீதம் அவங்க அதிகம். அன்றைக்கு பத்திரிகைகளும் திமுக கூட்டணி ஜெயிச்சிடும்னு நினச்சாங்க. எம்ஜிஆருடைய வலதுகாரமாக இருந்த நிதியமைச்சர் நாஞ்சில் மனோகரனும் இதை பயன்படுத்திட்டு திமுக போயிட்டார். அங்கே போயிட்டு நிதியமைச்சர் வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனால் நடந்ததெல்லாம் வேறு. நாஞ்சில் மனோகரன் தான் தோத்துட்டார். மயிலாப்பூரில் நின்று தோற்று போனார். மந்திரகோல் மனோகரா, மயிலாப்பூர் அரோகரான்லாம் அப்போ பேசினாங்க.
ஆனால் வெற்றி அதிமுக கிடச்சிது. அன்றைக்கு கலைஞர் அடைஞ்ச அதிர்ச்சி மாதிரி வேறு யாரும் அடைஞ்சிருக்க முடியாது. ஏன்னா கையில் கிடச்சிரும்னு நினச்ச வெற்றி 48லேருந்து 34 போயிடுச்சு திமுக உறுப்பினர்கள் எண்ணிக்கை. எம்ஜிஆர் வந்து இந்த அலையில் காங்கிரஸ்கிட்ட இருந்தும் இவங்கள்ட்ட இருந்தும் ப்ளஸ் ஜனதா கட்சியிலேருந்து மொத்தமாகவும் தூக்கிட்டார். அதனால் எம்ஜிஆர் ஈஸியாக ஜெயிக்க முடியும். அதுதான் வரலாறு. இதே இது தான் 2016 நடந்தது. 200 தொகுதி ஜெயிச்சிருவோம், 34 தான் என்னான்னு தெரிலன்னாரு ஸ்டாலின். லாஸ்ட்டில் என்னாச்சு? அந்த அளவுக்கு அதீத நம்பிக்கை. இவர்களே ஒரு நரேட்டிவ் உருவாக்குனாங்க டிவியில். இந்த டீமை வச்சுக்கிட்டு சுனில் ககுலு அவர் தான் அப்போ அங்கே இருந்தார். அந்த தொலைக்காட்சிகள்லாம் வச்சு இத்தனை சீட்டு ஜெயிக்கும், திமுக தான் வெற்றி கூட்டணின்னு ஒரு பிரபல பத்திரிகையிலையும் வர வச்சாங்க. அது மக்களை ஏமாத்துறதுக்கு, மக்களை நம்ப வைப்பதற்கு. ஆனால் அது இவங்களே நம்பிட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஈஸியாக ஜெயலலிதா ஜெயித்தாங்க. இந்த மாதிரி தான் இவர்கள் இந்த தடவையும் நாங்கள் 189 சீட்டு ஜெயிப்போம், 200 சீட்டு ஜெயிப்போம்லாம் எல்லா பத்திரிகையாளர்களையும் வச்சு பேச வச்சாங்க. ஊரில் எல்லாருமே பேசுனாங்க. கடைசியில் என்ன நடந்தது? என்ன ஒரு காமெடினா, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்னென்னா, இவர்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தாவேக எதிர்த்து திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும்னு பேசினவங்க எல்லாம் இன்றைக்கி இவங்களை கைவிட்டுட்டு அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. இல்லை இன்னொன்று சொன்னாங்களே சார், இந்த ஆட்சி எப்போது வேணாலும் கவிழ்னு சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு டேட் குடிக்கிறாங்கன்னு சொல்லியும் சிஎம் பேசியிருக்காரு. அது அவர்கள் தொண்டர்களை திருப்திப்படுத்த முதலமைச்சர் சொல்கிறது. எப்படி கவலும்? சமீபத்தில் ஒரு பிரபல பத்திரிகையில் வார இதழில் எழுதியிருந்தாங்க, இந்த ஆட்சி கவரப்போகுது. எப்படி கவரும்? சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. எல்லோரும் கேள்வி வருங்களா, ஏன்பா 6 மாதத்துக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது, அப்புறம் எப்படி கவரும்? சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வருவாங்க. கொண்டு வரட்டும். அப்படி கொண்டு வந்து தோத்துட்டா ஆட்சி கவுந்துடும். இப்படி இதெல்லாம் எழுதிட்டு நடுவில் சின்னதாக ஒரு பேராகிராஃப், சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வந்து தோத்துட்டா சபாநாயகர் மட்டும்தான் போவார், ஆட்சி கவுறது வாய்ப்பு இல்லை. இதை சின்னதாக போட்டுட்டு கட்டுரை முழுவதுமே தாவேக ஆட்சி கவலை போகுதுன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதனால் இது எப்படி கவலும்? நான் கேட்குறேன், எப்படி கவலும்? இவர்கள் எல்லோரும் சொல்லிட்டிங்க வந்துடுவாங்களா? எல்லாருக்கும் அமைச்சர் பதவி. இதோ நேற்றுலாம் முஸ்லீம் லீக்லாம் டிக்ளேர் பண்ணி, எதுக்குப்பா வம்பு, இந்தா நாச்சியப்பம் பாத்திர கடையில் அடிக்கிற மாதிரி பித்தளை பட்டயத்தில் அடித்தே அமுச்சு விட்டாங்க, போ வச்சுக்கோ, நாங்கள் இன்றும் என்றும் என்றும் தாவேகா தான். இடதுசாரிகளும் சொல்லிட்டாங்க. இடதுசாரிகள்லாம் சும்மா சொல்ல, முஸ்லீம் லீக் சும்மா சொல்ல, அவங்க டெல்லி தலைமை முடிவெடுத்ததுனால இவர்களால் ஒன்றும் பண்ண முடியல. இல்லாட்டி சண்முகம்லாம் போயிடுவார். அதுதான் நடந்தது. அசைக்க முடியாத அளவுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது சிஎம் அசம்பிளியில் சொன்னது வந்து நிர்வாகத்திறன் இல்லாத ஒரு அரசு அப்படின்ற வந்து விமர்சனம் வச்சுருக்கீங்க. ஆமாம், உண்மையிலேயே எங்களுக்கு வந்து அதில் அனுபவம் இல்லை தான், இதெல்லாம் கொள்ளடிக்கிறதுல அனுபவம் இல்லை அப்படின்றத வந்து ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தாவேகா ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு பிறகு ட்ரான்ஸ்ஃபரில் வந்து இங்கே இந்த பணமும் வந்து நாங்கள் வாங்க போகிறதில்ல, அதே போல் அந்த கனிம வள கொள்ளை, ஸோ அதில் வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம், டாஸ்மார்க்கு வந்து குறைச்சிருக்கோம், எனக்கு வந்து கொஞ்சம் கால அவகாசம் மட்டும் கொடுங்க, ஏன்னா விவசாய கடன் தள்ளுபடி வந்து கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, விவசாயிகள் போராடுறாங்க, அதுவும் வந்து திமுக தூண்டி விடுன்ற மாதிரியெல்லாம் குற்றச்சாட்டுகளும் சிஎம் சைட்லேருந்து வச்சுருக்காரு. சொல்லுங்கள் சார், இன்னும் கால அவகாசம் தாவேகா அரசு கிட்டத்தட்ட 40 நாட்களை பூர்த்தி செஞ்சுட்டாங்க. இந்த கால அவகாசம் சிஎம் கேட்குறாரு, 1 வருஷத்துக்கு மேலே தேவை, என்ன கேட்டால் கூடுதலாகவே தேவை. இந்த சிஸ்டத்தை எல்லாத்தையும் மாற்றி நிதி அமைக்கிறது, நிலைமையை சீரமைக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவை. அதெல்லாம் பண்ணி லீக்கேஜ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி அதெல்லாம் பண்ணால் தான் ஓரளவுக்காவது நிமிர முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு கஜானா காலி பெரிய பிரச்சனை. இல்லாத ஒன்று எப்படி கொடுக்க முடியும்? ரெவன்யூ வருவாய் பற்றாக்குறையே நிறைய, வருவாய் பற்றாக்குறையும் இருக்குது, ஊழல் முறைகேடுகளும் இருக்குது. இல்லை வருவாய் பற்றாக்குறையும் இருக்குது, அது இல்லாமல் அரசாங்கம் கடன் பற்றாக்குறை, அது கடனுக்கான வட்டியே 68,000 கோடி ரூபா, 72,000 கோடி ரூபா. அப்போ நீங்கள் எங்கேருந்து நீங்கள் பண்ணுவீங்க? இது எல்லாத்தையும் சமாளித்து அவங்க தலையெடுத்தால் தான் பண்ண முடியும். இந்த 2,500 எனக்கு ஏற்புடையதே இல்லை. மக்களும் ஒன்றும் பெருசாக கேட்கல. அதே போல் அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவசம், அதுவும் எல்லாத்துக்கும் அது எல்லாமே நான் சொல்கிறேன், இது எல்லாமே பைத்தியக்காரத்தனம். இல்லை இதுவும் வந்து இஃப் டோன்ட் இந்த மாதிரி வச்சு தான் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே சார், இவங்களுக்கு தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். அப்படியே எப்படி மகளிர் யாருன்னா பிறகு நீ இதுவா நீ அதுவான்னு என்ன கண்டக்டருக்கு அதுவா வேலை? அப்படிலாம் இல்லை. இந்த விஷயங்கள்லாம் கவர்மெண்ட்டு கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா நிதி இதெல்லாம் பெரிய அளவில் இழப்பு. அப்புறம் மின்சார பேருந்துகளாக மாற்றணும், அது ஒரு இது பண்ணணும். மின்சாரம் தன்னிறைவு அடையணும். இந்த மாதிரி பல விஷயங்களை இவங்க பண்ணணும். அதுக்காக விலை உயர்வதற்கான கட்டணம் உயர்வு, மின் கட்டணம் உயர்வு, இல்லை வந்து பேருந்து கட்டணம் உயர்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னுலாம் அதெல்லாம் வரத்துக்கு வராமல் கொண்டு போகணும். அதுதான் இவர்களுக்கு மரியாதை. அதே நேரத்தில் சோலார் மின்சாரத்தில் அதிக கவனம் செலுத்தணும். அரசு மின்சாரத்தை தயாரிக்கணும். இப்போ வெளியே துட்டு கொடுத்து வாங்கினால்தானே அவ்வளோ நஷ்டம்.
இது எல்லாம் பண்ணும் பொழுது கொஞ்சம் குறையும். ஒரு நீண்ட காலம் பிடிக்கும் இதுக்கும். பிடிக்கும், 1 வருஷமாவது ஆகும். அப்போ அதெல்லாம் பண்ணிவிட்டு சரி பண்ணணும். நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது பால் வளத்துறை பக்கம் கவனம் செலுத்தணும். இந்த 2500 கொடுக்கறதுக்கு பதிலாக கறவை மாடுகள், ஆடு மாடுகள் இதெல்லாம் கொடுக்கணும். மேய்ச்சல் நிலங்கள் உள்ள பகுதிகளில் அதிக கவனம் செலுத்தணும். வானம் பார்த்த பூமி பகுதிகளில் சோலார் மின்சாரத்தை அதிக அளவில் ஊக்குவிக்கணும். இன்றைக்கி தனியார் கையில் கொடுத்து வச்சுருக்காங்க இவங்க. அவன் அங்கே கான்ட்ராக்ட் போட்டு அங்கே பதிவு பண்ணி சூரிய ஒளி மின்சாரத்தை எடுத்து நமக்கு விற்கிறான். ஏன் இதை நம்ம பண்ண முடியாது கவர்மெண்ட்டு? அதனால் கவர்மெண்ட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணணும். இதை தாண்டி இந்த ஆடு மாடு கோழி வளர்ப்பு, அது பால் வளத்துறை பக்கம் அதிக கவனம் செலுத்தணும். உள்நாட்டில் வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிற வேலையை பண்ணணும். தேவைப்பட்டால் குஜராத், இந்த கர்நாடகா இந்த பகுதியெலாம் அதிகாரிகளை அனுப்பி எப்படி அங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு பண்ணணும். ஆவினை உலகத்தரத்துக்கு கொண்டு போகிற வேலையை பண்ணணும். இதிலேயே பெரிய அளவில் வருமானம் ஈட்டலாம். நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு பக்கம் அதிகாரிகள் இருக்காங்க, கரெக்டு தான். பட் எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷான அமைச்சர்கள், அவங்களுக்கும் ஒரு அனுபவம் வேணும். ஸோ இதெல்லாம் அவங்கள முன்னிறுத்தியே எல்லாத்தையும் பண்ணிட முடியுமான்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார்? அதிகாரிகளை வச்சு தாங்க பண்ணணும். அதிகாரிகள் தான் இருக்கா. இப்போ சட்டம் ஒழுங்கு இருக்குது. முதல்வர் விஜய்க்கு என்ன தெரியும்? ஆனால் சட்டம் ஒழுங்கில் கொட்டை போட்ட போலீஸார் இருப்பாங்க. அவங்கள வேலை வாங்குறது தான் அவருடைய வேலை. தலைமை பண்புலகிறவங்க எல்லாம் தெரியுமா? இப்போ இந்த விவகாரத்தில் வந்து சிஎம்ஐ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தூண்டியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இது போன்ற விவகாரங்கள் இதற்கு பிறகு சட்டசபையில் தொடராமல் இருக்கணும். சட்டசபை ஒரு மக்கள் மன்றமாக, சட்டம் இயற்றுகிற சபையாக, பல்வேறு மக்களுடைய பிரச்சனையை பேசுகிற விதமாக மாறணும். ஆங்கில வார்த்தைகள் கலப்பதை பெரிதளவில் தவிர்க்கணும். தமிழ்னு அந்த இவருக்கு 37 வார்த்தை தமிழில் தப்பாக உச்சரிச்சாரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஆளுநர் உரையை பார்த்துட்டு வந்து சொன்ன நம்ம அந்நியார் அவ்வளோ ஆங்கில கலந்த வார்த்தையில் பேசுகிறாங்க. அப்புறம் என்ன நீங்கள் தமிழை பற்றி பேசுகிறது? அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் சட்டசபை இன்னும் கொஞ்சம் முன்னேறணும். நம்ம சபாநாயகர் மிக சிறப்பாக அதை கொண்டு போய்கிட்டு இருக்காரு. முதல்வர் அவருடைய பாணியில் அவர் பதில் சொன்னார். அந்த பாணி ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். ஆனால் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்ற இந்த சட்டசபை நேரலை ஒளிபரப்பு யார் வெளிப்பட்டுக்கிட்டாங்க, அவர்களுடைய செயல் மூலமாக எப்படிலாம் வெளிப்பட்டு விட்டார்ன்றதை மக்களுடைய பார்வைக்கு நம்ம விடுவோம். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகளில் நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவலை பண்ணிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. பேசாம ரவுடி ஆயிட்டுமா கன்னியாகுமரி லிங்கம்னே.